வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நாம் ரஞ்சினி ராஜரத்னம், ராஜ் கிருஷ்ணா, யூடின் சிந்துஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான பிரதமரின் கருத்து ஒன்றுக்கு முரணானது என எதிர்க்கட்சி தெரிவிப்பு. முன்னிலை சோசலிச கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் குமார் குணரத்னம் கைது. பிள்ளையானை தொடர்ந்தும் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தாய்லாந்து விஜயத்தின் இறுதி நாள் இன்று. இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்த நாட்டின் முடிக்குரிய இளவரசி மகா சக்ரி ஸ்ரீந்தோனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு தாய்லாந்தின் ஸ்ராபத்தும் மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. தாம் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போது விருந்தினருக்கு உபசாரம் செய்வதில் சிறந்த நாடாக இந்த நாடு விளங்குவதாகவும் இதன்போது தாய்லாந்து இளவரசி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து தாய்லாந்துக்கு விஜயம் செய்யுமாறு தமக்கு அழைப்பு விடுத்தமைக்கு நன்றிகளை தெரிவித்த ஜனாதிபதி எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இலங்கைக்கான விஜயத்தை முன்னெடுக்குமாறு இளவரசிக்கு அழைப்பு விடுத்தார். இலங்கைக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான ராஜதந்திர தொடர்புகளுக்கு 60 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு தாய்லாந்து பிரதமர் ஜெனரல் பிரயுத் சான் ஓச்சாவின் விசேட அழைப்பின் பேரில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கடந்த 1ஆம் தேதி அந்த நாட்டிற்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். Panasonic Hisense Innovex LED டிவிகளுக்கு தம்ரோவிடமிருந்து 3 வருட உத்தரவாதம். இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் இன்று வடமாகாண முதலமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள முதலமைச்சர் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வடமாகாண அபிவிருத்தி, யுத்தத்தின் பின்னரான வடக்கின் நிலைமை மற்றும் புதிய முதலீடுகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. ரோட்டிலே போய்கொண்டிருக்கும் ஒருவனை பிடித்துக் கொண்டு வந்து நீ புலி, நீ சிங்கம், நீ கரடி என்று சொல்லி அவர்களை பல வருட காலம் எடுத்து வைத்திருந்து அவர்களுக்கு வழக்கும் பதியாமல் வைத்திருப்பது அரசியல் ரீதியானது. ஒருவரை எடுத்து கூட்டில் அடைக்கும் போது அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு இருப்பதென்பதற்கு முதற்கண்ணாக அதிலே அவர்களுக்கு எதிரான ஒரு சாட்சியம் இருக்க வேண்டும். எந்த விதமான சாட்சியம் இல்லாமல் ஆட்களை கொண்டு வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் எடுத்து வைத்திருந்து பல வருட காலம் வச்சுக் கொண்டிருந்து விட்டு அவர்களுக்கு வழக்கம் பதியாமல் இருந்து அட்டர்னி ஜெனரல் தான் அதை பற்றி கவனிக்க வேண்டும் என்றால் அட்டர்னி ஜெனரல் அங்கு இருப்பது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து இதில் ஏதாவது ஒரு வழக்க பதிய முடியுமா முடியாதா என்று அவர்கள் இவ்வளவு காலம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் அதற்குரிய சாட்சியம் அங்கு இல்லை. அதனால் தான் அவர்கள் சாட்சியத்தை பெற வேண்டி இருக்கிறார். பெற வேண்டும் சொல்லியிருக்க நான் இன்வெர்டட் கமாசுக்குள்ள போறேன், அதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும். அதுக்கு சாட்சியத்தை பெற வேண்டி இருக்கு. அந்த பெற்றுத்தான் இவர்களுக்கு எதிராக வழக்கு பதியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது அரசியல் ரீதியாக எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். சட்ட அமைச்சர் என்னுடைய நண்பர் திரு விஜயதாச ராஜபக்ச அவர்கள் அது அட்டர்னி ஜெனரலுக்கு உரிய ஒரு விடயம் என்று கூறுவதை நான் முற்றிலும் மறக்கின்றேன். இது அரசியல் ரீதியாக ஜனாதிபதி அவர்களும் எங்களுடைய பிரதம மந்திரியும் சேர்ந்து தங்களுடைய அமைச்சர்களோடு சேர்ந்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வர வேண்டும். அந்த சுமூகமான முடிவு இந்த அத்தனை அரசியல் கைதிகளையும், தமிழ் அரசியல் கைதிகளையும் எந்த விதமான ஒரு கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லாமல் அவர்களை பொது மன்னிப்பில் விட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 21 தமிழ் கைதிகள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டனர். கொழும்பு மேலதிக நீதவான் ஆகஸ்டா அத்துக்கூர்ல முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணை இடம்பெற்றது. இதன்போது 2 சந்தேக நபர்களை புனர்வாழ்வுக்காக அனுப்பி வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். ஏனைய 17 பேரையும் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறும் இதன்போது உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று 20க்கு அதிகமான அரசியல் சிறை கைதிகள் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இவர்களிலே பெரும்பாலானோருக்கு இவர்களுடைய அடுத்த வழக்கு திகதி நவம்பர் மாதம் 18ஆம் தேதி என்று கூறப்பட்டிருக்கின்றது. இங்கு வந்திருந்த ஒருவருக்கு இவர்கள் கூறியது புனர்வாழ்வுக்கு செல்கின்றீர்களா என்று கேட்டபோது அவர் கூறியது, நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சம்பந்தனும் சுமந்திரனும் அதை போன்று ஜனாதிபதியும் கூறியதை போன்று எங்களுக்கு விடுதலை தேவையை தவிர புனர்வாழ்வு தேவை என்று கூறினார். எனவே 2 பேர் புனர்வாழ்வு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வவுனியாவுக்கு அனுப்பப்படுவார்கள். அங்கு அவருடைய கிராமங்களுக்கு அயல் இருக்கின்ற புனர்வாழ்வு முகாமுக்கு அனுப்பப்படுவார். ஆனால் பொதுவாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் தேசிய அமைப்பின் ரீதியிலே நாங்கள் கூறுவது அரசியல் கைதிகள் அத்தனை பேருக்கும் அரசாங்கம் கூறியதை போன்று, ஜனாதிபதி கூறியதை போன்று 7ஆம் தேதிக்கு முன்பதாக
பொது மன்னிப்பு, பொது விடுதலை கிடைக்க வேண்டும். அந்த விடுதலை கிடைக்க இல்லைவென்றால் அவர்கள் சாகுவரை உண்ணாவிரத்துக்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அதனை இன்று தெளிவாக நீதிமன்றத்தில் கூறினார்கள். எங்களுக்கு ஏதாவது நடந்தால் அதனை இந்த நீதிமன்றமும் அதே போன்று ஜனாதிபதியும் அதே போன்று அரசியல் கட்சிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். 7ஆம் தேதி நள்ளிரவும் உண்ணாவிரதம் அதுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 8ஆம் தேதி சம்பந்தனையாவும் சுமத்திரனும் செல்வம் அடைக்கலனாரும் பதவியை விட்டு விலகவும் எதிர்வரும் 7ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு நீதிபதிக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய உண்ணாவிர போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. எங்களோட போராட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தனையாவும் செல்வம் அடைக்கலனாரும் சுமத்திரனும் எமது போராட்டத்தை கைவிடும்படி தற்காலிகமாக கைவிடும்படி ஜனாதிபதி உத்தரவாதம் வழங்கியிருக்கிறார் என்று சொன்னதுக்கு அமைவாக நாங்கள் விட்டோம். ஆனால் 7ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு மீண்டும் எமது போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். எங்களுடைய சாவு ஏதும் ஏற்பட்டால் முழு பொறுப்பும் ஜனாதிபதியும் நீதிபதியும் சிஐடியும் பொறுப்பேற்க வேண்டும் என நாங்கள் கைதிகள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டதை எக்காரணம் கொண்டும் நியாயப்படுத்த முடியாத ஒரு விடயம். அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். அது ஒரு மிக துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தாலே தமிழ் முஸ்லிம் மக்களுடைய உறவுகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது என்பதனையும் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு அந்த முடிவு எடுத்தது ஒரு ராணுவ கோணத்தில் இருந்தது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு அவர்களுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டதும் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அவர் பிழையை பயன்படுத்தி நிரந்தரமாக எதிர்காலத்தில் முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு இடையில் ஒரு நல்லுறவை பிரிச்சு ஆள்வதற்கு நாங்கள் ஒருபோதிலும் அனுமதிக்க கூடாது. இன்றைக்கு முஸ்லிம் மக்களுக்கு நடந்ததோ இன சுத்திகரிப்பு என்ற விடயத்தை எந்தவித கூச்சலும் இல்லாமல் சொல்லக்கூடிய தரப்புகள் முதல் தடவையாக தங்களோட சொந்த மக்களுக்கு நடந்த ஒரு இனப்படுகொலை என்றதை சொல்லலாமோ. ஆனால் அந்த பிழையான ஒரு சம்பவத்தை ஒரு இன சுத்திகரிப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவர் இருக்கிறார் என்றால், ஒரு தரப்பு இருக்கிறார் என்றால், தமிழ் மக்களுக்கு நடந்த ஒரு இனப்படுகொலை என்றதை சொல்றதுக்கு என்ன தயக்கம்? இன சுத்திகரிப்பு என்ற விடயத்தை விசாரிக்க சொல்லி எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை, விசாரிக்கலாம். முஸ்லிம் மக்களுக்கு உண்மையிலே நடந்த ஒரு இன சுத்திகரிப்பா இல்லையான்றதை விசாரிக்கப்பட வேணும் என்றதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு தமிழினத்துக்கு நடந்த ஒரு இனப்படுகொலை என்றதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன தேவை? இங்கே உண்மையிலே நடக்கிறது இனங்களுக்கு இடையிலே ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வர ஒரு முயற்சி அல்ல. இது உண்மையிலே இனங்களை நிரந்தரமாக பிரிச்சாடுறதுக்கு விலை போகின்ற ஒரு தரப்புடைய முயற்சிகளாகத்தான் இது இருக்கின்றது என்றதையும் எங்களுடைய மக்கள் சரியாக விளங்கிக் கொள்ளும். கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு மேல் நீதிபதி நீதிபதி கிஹான் பிலப்பிட்டிய முன்னிலையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மட்டக்களப்பு தேவாலயத்தில் வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பர்ராஜசிங்கம் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். சிவனேசத்துறை சந்திரகாந்தன் விடுதலை புலிகள் அமைப்பினை மீள இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கின்றாரா என்பது தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். முன்னிலை சோசியலிச கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் குமார் குணரட்னம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கேகாலை மாவட்ட அங்குருவெல்ல பகுதியில் உள்ள தனது தாயாரின் வீட்டில் இருந்த போதே இன்று பிற்பகல் அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். குமார் குணரட்னம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டு உத்தியோகத்தர்களுடன் போலீசார் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இதுவேளை குமார் குணரட்னம் என்பவர் சட்டவிரோதமாக இலங்கையில் தங்கியிருந்த நபர் என குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் லக்ஷாண்டி சில்வா குறிப்பிடுகின்றார். ஆஸ்திரேலிய பிரஜையான குமார் குணரட்னம் சுற்றுலா விசாவில் நாட்டிற்கு வருகை தந்து சட்டவிரோதமாக தங்கியிருந்தமையால் அவரை கைது செய்யுமாறு குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் போலீசாருக்கு அறிவித்திருந்ததாகவும் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள குமார் குணரட்னம் என்பவரை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் பொறுப்பேற்க உள்ளதாக ஊடக பேச்சாளர் லக்ஷாண்டி சில்வா மேலும் கூறினார்.
HNDA மாணவர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுடன் இன்று கலந்துரையாடியுள்ளனர். எனினும் உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற இந்த சந்திப்பு வெற்றியளிக்கவில்லை என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் உயர் தொழில்நுட்ப டிப்ளோமாவிற்கு பட்டப்படிப்பின் அந்தஸ்தை வழங்க வேண்டும் என மாணவர்கள் குறிப்பிடுகின்றனர். பிரச்சினையை அடையாளம் காண்பது இன்றைய கலந்துரையாடலின் நோக்கம் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்தது. மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் மற்றும் நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். இந்த மாணவர்கள் நமது நாட்டின் பிள்ளைகள். அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொறுப்பு நமக்குள்ளது. அன்று பாராளுமன்ற வளாகத்தில் இருந்த அனைத்து பாதுகாப்பு வேலைகளையும் நீக்குவதற்கு சமால் ராஜபக்ச சபாநாயகராக இருந்தபோது தீர்மானம் எடுத்தார். அத்துடன் அவருக்கும் பாராளுமன்றத்துக்குள் வந்து அனுமதி பெற்று பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து தமது பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடவும் நடைபெறும் விவாதத்தை பார்ப்பதற்கும் பூரண சுதந்திரம் சமால் ராஜபக்ச சபாநாயகராக இருந்தபோது வழங்கப்பட்டிருந்தது. எனினும் நேற்றைய நிலைமை என்ன? அதிக அளவிலான போலீசார் பாராளுமன்ற நுழைவாயில்களில் குவிக்கப்பட்டிருந்தனர். ராணுவத்தின் கமாண்டோ படை அணி அழைக்கப்பட்டிருந்தது. இதுவா நல்லாட்சி? සම්පූර්ණ අලුත් නිදහස් තත්ත්වයක් අපේ රජයේ යටතේ කතානායකතුමා සමල් රාජපක්ෂ මැතිතුමා ඇති කළා. விஸ்வவித்யால சிஷ்யன் மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் செயற்பட்ட விதத்தை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசாங்கத்தின் அனுமதியின்றி இவ்வாறு கடுமையாக செயற்பட மாட்டார்கள். எனவே இதற்கு ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். எதிர்காலத்தில் அதிகாரிகள் மீது தவறை சுமத்திவிட்டு அரசாங்கம் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செயற்படும். தாக்குதலையை மேற்கொள்ள வேண்டியிருந்ததாகவும் போலீசார் செயற்பட்ட விதம் சரியானது எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியிருந்தார். நீதியான முறையில் போலீசார் செயற்பட்டதாக அவர் கூற முயல்கிறார். ஆக குறைந்த அதிகாரத்தை பயன்படுத்தியதாகவும் கூறுகிறார். அரசாங்கத்தின் நிலைப்பாடு அதுவென்பதன் காரணமாகவே போலீஸ் ஊடக பேச்சாளர் அவ்வாறு கூறியுள்ளார். HNDA மாணவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு கடந்த அரசாங்கத்தில் சிலர் இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் அமைச்சர் SB திசாநாயக்கவிடம் இன்று ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். குறித்த காலத்தில் அமைச்சர் SB திசாநாயக்க உயர்கல்வி அமைச்சராக பதவி வகித்தார். உயர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் டிப்ளமோ மாணவர்களின் பாடநெறியை பட்டப்படிப்பாக மாற்றுவதற்காக குறிப்பாக ஒரு வருட டிப்ளமோ பாடநெறியின் பின்னர் பட்டப்படிப்பாக மாற்றுவதற்கான சுற்று நிருபத்துடன் எனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. ஆம், அது உண்மை அல்லவா? அது தொடர்பில் பல்வேறு நிலைப்பாடுகள் வந்தன. அத்துடன் அமைச்சரவையிலும் அது குறித்து அதிக விவாதம் ஏற்பட்டது. எனினும் அது அங்கீகரிக்கப்பட்டது. நான் ஒன்றை கூற வேண்டும். நேற்று சுலோகங்களை ஏந்தி இருந்தவரும் அன்று வாய் திறக்கவில்லை. இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி இவ்வாறு கருத்து வெளியிட்டார். அன்று அரசாங்கம் ஒன்று இருக்கவில்லை. மோசமான ஒரு நிலைமையை காணப்பட்டது. தாக்கியது மாத்திரமல்ல, மாணவர்களை கொலை செய்தனர். அவற்றுக்கு ஆணைக்குள் இருக்கவில்லை. அன்று தினேஷ் குணவர்தன சுலோகங்களை ஏந்தி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நாளை அழைத்து அமைச்சு பதவி வழங்குவதாக கூறினால் சுலோகங்களை சுற்றிக் கொண்டு போய்விடுவர். விமல் வீரவங்ச தான் அன்று செய்த விடயங்களை இன்று மறந்துள்ளார். அவற்றை ஆராயாமல் இருப்பதே தற்போதுள்ள அரசாங்கத்தின் பிரச்சனையாகும். முழு குடும்பத்தின் கடவுச்சீட்டுகளும் போலியானவை. அவரது கடவுச்சீட்டு மாத்திரமல்ல, இத்தாலியில் உள்ள தமிழ் பயங்கரவாதிகளை சந்திக்க திருட்டுத்தனமாக செல்ல முற்பட்டார். நல்லாட்சியில் அனைவருக்கும் ஒரே சட்டமாகும். இந்த சட்டம் அன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் அமைச்சர் இதற்கு தலையிட்டிருக்க மாட்டார். விமல் வீரவங்ச வெளியில் வந்திருக்கவும் மாட்டார். மட்டக்களப்பில் ஒரே இரவில் 4 இந்து ஆலயங்கள் சேதம் ஏற்படுத்தப்பட்டதுடன் ஆலயத்தின் பெறுமதியான பொருட்களும் கொள்ளை. யாழ்ப்பாணம் மணியம் தோட்டம் இயேசுநாதரின் திருச்சொருபம் உடைப்பு. திருகோணமலை கற்பக விநாயகர் ஆலய கோபுரத்தில் உள்ள 13 பாவை சிற்பங்கள் சேதம். தம்புள்ளை பத்ரகாளியம்மன் ஆலய மூலஸ்தான சிலை உடைத்து அகற்றப்பட்டது. யாழ்ப்பாணம் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் உடைக்கப்பட்டு பெறுமதிமிக்க பொருட்கள் கொள்ளை. யாழ்ப்பாணம் கல்வியங்காடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சந்திரசேகர பிள்ளையார் ஆலயத்தில் பெறுமதியான தெய்வ விக்கிரகங்கள் திருட்டு. இரத்னபுரி கொலன்ன ஹேயஸ் தோட்டத்தில் உள்ள ஆலயம் ஒன்று உடைக்கப்பட்டு தங்காபரணங்கள் உட்பட பெறுமதி வாய்ந்த பொருட்கள் திருட்டு. கிளிநொச்சி இரணைமடு குளத்திற்கு அருகில் உள்ள கனகாம்பிகை ஆலயத்தின் ஊண்டியல் உடைக்கப்பட்டு பெரும் தொகை பணம் திருட்டு.
மட்டக்களப்பு கோரக்கள்ளிமடு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் உண்டியல் உடைத்து கொள்ளை. மட்டக்களப்பு வாழைச்சேனை ஓட்டமாவடி பகுதியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றின் உண்டியல் உடைக்கப்பட்டு அதிலிருந்த பணம் திருட்டு. நுவரெலியா ஹாவேலிய லேட்மேக்லம் வீதியில் உள்ள கோவிலில் கொள்ளை சம்பவம். மட்டக்களப்பு குருக்கள் மடம் ஸ்ரீ ஐயனார் கோயில் உடைக்கப்பட்டு பெறுமதியான பொருட்கள் கொள்ளை. குருநாகல் மாவட்டகம பகுதியில் உள்ள அம்மன் கோவிலில் துப்பாக்கியுடன் சென்ற குழுவினரால் ஆலயத்தில் உள்ள பணம் உள்ளிட்ட தங்க நகைகள் கொள்ளை. மட்டக்களப்பு சித்தாண்டி முச்சந்தி பிள்ளையார் ஆலயத்தின் சிலைகள் தங்கத்தகடு உள்ளிட்ட பெறுமதியான பொருட்கள் திருட்டு. தெனியாய ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்தின் தங்க நகைகள் மற்றும் உண்டியலில் இருந்த பணம் திருட்டு. தெனியாய பல்லேகம ரத்நாயக்க பிரிவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உடைக்கப்பட்டு உண்டியல்களில் இருந்த பணம் திருட்டு. தெனியாய டவுன் சைட் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டதுடன் அம்மனின் தாலி கொள்ளை. தெனியாய என்சல்வத்த சின்ன தோட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு தங்க நகை சூறையாடப்பட்டது. தெனியாய இடபிள்யூ பிரிவு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய உண்டியலில் இருந்த பணம் கொள்ளை. தெனியாய அல்பந்தன ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு அம்மன் கழுத்தில் இருந்த தாலி கொள்ளை. அம்பாறை நட்பட்டிமுனை ஸ்ரீ அம்பலத்தடி விநாயகர் ஆலயத்தில் கொள்ளை. தெனியாய கொலன்ன ஹேஸ் தோட்டத்தில் உள்ள லான்போர்ட் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் தங்க ஆபரணங்கள் திருட்டு. திருகோணமலை சீனன்குடா சித்தி விநாயகர் ஆலயத்தின் பூட்டு உடைக்கப்பட்டு விக்கிரகம் மற்றும் உண்டியல் களவாடப்பட்டது. பண்டாரவளை ஊவா ஹைலண்ட்ஸ் தோட்டத்தில் உள்ள சிவசுப்பிரமணிய ஆலயம் உடைக்கப்பட்டு உண்டியலில் இருந்த பணம் திருட்டு. பண்டாரவளை நெலுவ தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய கதிர்வேலாயுத ஆலயத்தில் கொள்ளை. கிளிநொச்சி முரசுமோட்டை சேற்றுக்காண்டி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அம்மனின் நகை உள்ளிட்ட பெறுமதியான பொருட்கள் திருட்டு. லிந்துலை ஊவாகலை கீழ்பிரிவு தோட்டத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் நகை மற்றும் பணம் கொள்ளை. வவுனியா பூந்தோட்டம் ஸ்ரீ நரசிம்மர் ஆலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு நகைகள் வெள்ளிக்கவசம் பணம் ஆகியன கொள்ளை. புத்தளம் உடப்பு செல்வபுரம் நாகதம்பிரான் ஆலயத்தில் நகைகள் மற்றும் பணம் கொள்ளை. யாழ்ப்பாணம் பரணி தாவளை இயற்றலை கல்வளை பிள்ளையார் கோவில் உடைக்கப்பட்டு கொள்ளை. தலவாக்கலை நானுவோயா ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் உடைக்கப்பட்டு நகைகள் திருட்டு. பூனாகலை அம்பிட்டிகந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உடைக்கப்பட்டு திருட்டு. களவாஞ்சிக்குடி குருக்கள் மடத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணன் ஆலயத்தின் நவக்கிரகங்கள் சேதமாக்கப்பட்டன. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவின் வாகனேரி இத்தியாடி விநாயகர் கோயிலின் சிலை பற்றை காட்டுக்குள் வீசப்பட்டது. மத்திய மாகாணத்தில் மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக 54 குடும்பங்களைச் சேர்ந்த 241 பேர் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுள் அதிகமானவர்கள் நுவரெலியா மாவட்டத்திலேயே பாதிக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் 52 குடும்பங்களைச் சேர்ந்த 236 பேர் சீரற்ற வானிலையால் இடம்பெயர்ந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. வெளிமடை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அம்பிவில பாபிக் தோட்டத்தைச் சேர்ந்த 21 குடும்பங்கள் அப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளன. அப்பகுதியில் நிலவும் மண் சரிவு அபாயம் காரணமாக வெளிமடை இடர் முகாமைத்துவ நிலையத்தினால் 21 குடும்பங்களைச் சேர்ந்த 84 பேர் வெளியேற்றப்பட்டு தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாபிக் தோட்ட வைத்தியசாலையிலும் கொழுந்து சேகரிக்கும் இடம் ஒன்றிலும் இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மண் சரிவு அபாயம் காரணமாக தமது சொந்த இடங்களில் இருந்து தாம் வெளியேற்றப்பட்டு வைத்தியசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ள போதிலும் குறித்த வைத்தியசாலையும் பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்ப நாங்க ஒரு கிழமை அந்த இடத்துல தான் இருக்கிறோம். மறு வெயில் அடிச்ச கைக்கு அவரவர் கம்பெனி தருவோம். நாங்க மறு வீட்டுக்கு போகணும். அதனால நாங்க இருக்கிற இந்த பில்டிங் கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத பில்டிங்கா இருக்கு. ஆனா நாங்க அங்க வீடுகள்ல இருந்தா கூட ஒரு தனித்தனி வீடுகள் சிலை போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இந்த பில்டிங் போனா ஒட்டுமொத்தமா 26-30 குடும்பம் போயிட்டு இருக்கோம். தோட்ட உட்கட்ட அமைப்பு அமைச்சர் கௌரவ திகாம்பரம் ஐயா அவர்கள் வந்து
உண்மையாக இந்த பிரச்சனைக்கு நேரடியாக தலையிட்டு எங்களுக்கு இந்த இடத்தை விட்டு ஒரு நிரந்தரமான ஒரு வீடு அமைப்பு திட்டத்தில் ஒரு வீடுகளை செய்து கொடுக்க வேண்டும்னு மிக தாழ்மையா நாங்க கேட்டுக்கிறோம். நாங்க பாதிக்கப்பட்டு ஒரு வருஷம் நாங்களும் எங்கெங்கயோ சொல்லி பார்த்தோம், என்னென்ன செஞ்சு பார்த்தோம். யாருமே இதுக்கு எங்களுக்கு எந்த உதவி செய்யல. இப்ப உள்ள அரசாங்கம் எங்களுக்கு இந்த முடிவு ஒண்ணு எங்களுக்கு நல்ல முடிவா கொடுக்கும்னு நாங்க நம்புறோம். மலையை ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு மலையை ஒதுக்கி கொடுத்ததுக்கு என்ன போங்கிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு வசதி செஞ்சு கொடுக்கல. தொகுதிக்கு இருக்கிற மந்திரிமார்கள் அவ்வளவு பேத்துக்கு நாங்க ஒரு சொல்ல வேண்டிய என்னன்னு கேட்டா, எங்களுக்கு உடனடியாக இந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு காணும்படி முடிவு ஒன்று எடுத்து கொடுக்கும்படி நாங்க கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்ல. டொய்லெட் வசதியா இல்ல தண்ணி வசதியா எந்த ஒரு வசதியுமே இல்ல. சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சரியான கஷ்டமா இருக்கு. ஆஸ்பத்திரிகளுக்கு வெடிப்பு எங்க பார்த்தாலும் வெடிப்பா தான் இருக்கு. யாரு பார்த்தாலும் இதை செய்யறோம் அப்படின்னு வாய் வார்த்தையில போயிடுறாங்க. எவ்வளவு நாளைக்கு ஸ்கூல் போற பிள்ளைங்களை இங்க வச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடியாரையும் சரியான சிரமமா இருக்கு. எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு சின்ன இடத்தை மீண்டும் பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை கடந்த 1ஆம் தேதி இரவு பெய்த கடும் மழையினால் டிகோயா பாத்போர்ட் தோட்டத்தில் உள்ள 5 குடியிருப்புகளின் மீது மண்மேடு சரிந்து விழுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட 27 பேர் தற்காலிகமாக டிகோயா பாத்போர்ட் தோட்டத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டனர். மண்மேடு சரிந்து விழுந்து 3 நாட்கள் கடந்துள்ள போதிலும் தொடர்ந்தும் அப்பகுதியில் மண்மேடு சரிந்து விழும் அபாயம் நிலவுகின்றமையினால் தேவாலயத்திலேயே இந்த மக்கள் தொடர்ந்தும் தங்கியிருக்கின்றார்கள். இதுக்கு முன்ன ஒருக்கா இந்த மாதிரி ஒண்ணு நாங்க ரிப்போர்ட் பண்ணோம். யாரும் பார்க்கல. இப்ப 2வது தடவை இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனா திரும்ப ஒருக்கா அந்த மண்ணு சரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. அதனால எங்களுக்கு தயவு செஞ்சு எங்கேயாச்சும் ஒரு வீடு அமைச்சு கொடுக்கறதுக்கு உதவி செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வங்கி இடிஞ்சு இப்ப ஆபத்தான நிலைமையில இருக்குது. எங்களுக்கு இருக்க முடியாது. இந்த நேரத்துல எங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு வீடு கட்டி தயவு செய்து வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு போதும். எவன்கார்ட் கொடுக்கல் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை ஒன்றுக்கு முரணானது என எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா அனுரகுமார திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். சபை ஒத்திவைப்பு விவாதத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நான் அனுர திசாநாயக்கவுடன் உடன்படுகிறேன். அறிக்கை ஒன்றை முன்வைத்தமையினால் அதன் மூலம் நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு அழுத்தம் விடுக்கப்பட மாட்டாது. தேர்தல் பிரசார நடவடிக்கையின் போது அல்லது அதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதி கிளிநொச்சிக்கு சென்று மக்களுக்கு தங்கம் பகிர்ந்தளித்தார். அவர்களே அதன் உரிமையாளர்கள் என கூறி பகிர்ந்தளித்தார். 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போதே இந்த தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டன. அபாரியனின் 5 வருடங்களாக தங்க நகைகளுடன் ஜனாதிபதி என்ன செய்தார்? அவரே சென்று இந்த தங்கத்தை பகிர்ந்தளித்தார் எனின் தங்கம் அவரின் பொறுப்பிலேயே இருந்துள்ளது. இந்த தங்க ஆபரணங்களை வைபவங்களுக்கு அணிந்து செல்வதற்கு அவரின் மனைவிக்கு வழங்கினாரா? ஏனைய நகைகளுக்கு என்ன நேர்ந்தது? அவன்காட்டின் பிரதம நிறைவேற்ற அதிகாரியை இவ்வாறு நீங்கள் நடத்துகின்றீர்கள் எனின் பொது சொத்துக்கள் துறையில் சட்டவிரோதமாக செயற்பட்ட வெண்ணிற ஆடைகள் தொடர்பான சந்தேக நபர்களை இவ்வாறு நடத்துகின்றீர்கள் எனின் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு பிணை வழங்க முடியுமாயின் சாதாரண நபர்கள் பிணைக்காக சிறைச்சாலையில் பல வருடங்களாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேல் நீதிமன்றத்துக்கு சென்று வெளியே வருகின்றனர். வைபவம் ஒன்றுக்கு சென்று வருவதை போன்று அவ்வாறு அவர்கள் வருகிறார்கள். தமிழ் சிறை கைதிகளை ஏன் மாறுபட்ட விதத்தில் கருதுகிறீர்கள்? ஏன் அவர்கள் தமிழர்கள் என்பதாலா? நாம் மாற்றத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கினோம். ஊழலுக்கு எதிரான முன்னணிக்கு அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்கினோம். அவ்வாறாயின் இந்த அரசாங்கம் இவ்வாறு செயற்படுவது தொடர்பில் வேதனை அடைகிறேன். பிரதான அனுசரணை வவுனியா பத்தினியார் மகிழங்குளம் இந்து மயானத்தில் போலீசாரால் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பத்தினியார் மகிழங்குளம் இந்து மயானத்தில் யுத்த காலத்தின் போது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. யாழ் மானிப்பாய் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் வவுனியா நீதவானின் அனுமதியுடன் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனினும் ஆயுதங்கள் ஏதும் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். மூதூர் கங்குவேலி படுகாடு விவசாயிகள் பெரும்புகை செய்கைக்காக தங்களது காணிகளை விடுவித்து தருமாறு கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.